அருமையானவளை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வளர்ச்சி நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் டேவிட் கேசவன் அவர்கள் கத்தரின் விடுதலை ஊழியத்தின் இன்றைய நாள் தியான வார்த்தை கூடாக வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. மற்றவர்களை நாம் சோதித்து பார்க்காதபடி இருக்க வேண்டும் என்ற தலைப்பெண்களே தேவ செய்ய எடுத்து வருகிறார். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். உம்மாலே கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 4 - 6 வரை உள்ள வசனத்தை நான் வாசித்து அதில் இருக்கிற ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிப்போம். போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிபட்டாள். யோவான் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். 5வது வசனம் இப்படியாக இருக்கிறது: இப்படிப்பட்டவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, என்ன சொல்கிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அதனாலே இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். ஆண்டவரை சோதிக்கும்படி அல்லது ஆண்டவர் மேல குற்றம் சுமத்தும்படி இப்படி அவர்கள் கேள்வி கேட்டார்கள், கேட்டுட்டு வந்தார்கள் என்று அழகா அந்த 6வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். இதுல என்ன நாம ஜெப குறிப்பு எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, மற்றவர்களை நாம் சோதிக்கவோ அல்லது குற்றம் சுமத்தவோ நமக்கு அதிகாரம் இல்லை. மற்றவர்களை நான் சோதிக்காதபடிக்கு நான் இருக்க வேண்டும் என்று நாம ஜெபிக்கணும். மற்றவர்களை சோதித்து பார்க்காமல் இருக்க ஜெபிக்க வேண்டும். நம்மளை நாமளே சோதித்து பார்க்கலாம். மற்றவங்களை சோதித்து பார்க்கறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? அதனால அந்த ஜெபத்தை நம்ம எடுக்கிறோம். நான் மற்றவர்களை சோதிக்க கூடாது, என்ன நான் சோதித்து அறிய எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சோம்னா நிச்சயமா ஆண்டவர் நம்மள ஒவ்வொரு நாளும் நம்மளை சோதித்து அறிந்து நம்மள அவருக்கு உகந்த ஒரு மனுஷனா மாற்றுவார். மற்றவங்களை சோதித்து பார்க்கிற அந்த குணாதிசயம் நமக்குள்ளே வந்துருச்சு. அவங்கள பத்தி என்ன, இவங்களை பத்தி என்ன, இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க எப்படி நடக்கிறாங்க, அவங்க எப்படி நடக்கிறாங்கன்னு அடுத்தவர்களை பார்ப்பதில்தான் நம்ம ஆர்வமா இருக்கிறோம். அதனால்தான் மத்தியில ஆண்டவர் சொல்றார், உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் அடுத்தவன் கண்ணில் இருக்கிற திரும்ப தூசி எடுத்து போட பயப்பார்ப்பாயா என்றார். மதிவேடனேன்னு சொல்றார். உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு என்றார். நமக்கு நேச்சுரலாக வந்து போகுது, சுபாவமாக இருக்கிறது. அந்த சுபாவம் நம்மளை விட்டு போகும். வேளாண் கடைசி அதிகாரத்துல நேற்று ஒரு குறிப்புக்கு நான் வார்த்தை கொடுத்தேன். அவளை பாத்தீங்கன்னாக்கா அந்த கடைசி அதிகாரத்துல யோவான் கேட்கிறாரு, பேதுரு கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, மார்ல சாஞ்சான யோவான், இவனுடைய நிலைமை என்ன அப்படின்றார். இவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறார் ஆண்டவர். இவரை பத்தி தானே நீ சிந்திக்கணும். சரி, நம்மளை பத்தி பேசுறாரு, நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படின்றத பத்தி தானே பேசணும். ஆனா இவர் பேர் என்ன சொல்றாரு, திடீர்னு ஆண்டவர் சொல்றாரு, என்ன விதமாய் மரணத்துல, யோவான் கடைசி அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை படிக்கிறேன். மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்று குறிப்பிடும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவிற்கு அன்பாய் இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலை சாய்ந்து, ஆண்டவரே உண்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனும் ஆகிய சீசன் பின்னே வருவதை கண்டான். எங்க அவன் பின்னால வந்துட்டு இருக்கிறான், அதை காண்றாரு பேதுரு. அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே,
இவன் காரியம் என்ன என்று கேட்கிறான். அப்பதான் அவர் சொல்றாரு, நான் வருமளவு இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றுவாய் என்றார். இன்னைக்கு இதுதான் நம்முடைய சுபாவம், பேதரிட்ட இருக்கிற சுபாவம் தான் நம்மகிட்ட இருக்கு. அதனால்தான் நம்ம ஜெபிக்கணும். அடுத்தவனை நியாயம் இருக்கவோ அடுத்தவனுடைய காரியத்தை அறியவோ நம்ம முற்பட வேண்டாம். அந்த குணாதிசயை நம்மளை விட்டு எடுத்து போட முடியாது. ஜெபிக்கணும். அந்த மற்றவர்களை சோதிக்கிறதுக்கு நான் யார்? மற்றவர்களை சோதித்து அறியறதுக்கு நான் என்னன்னா சோதித்தா நான் பரலோகத்துக்கு போறதுக்கு உண்டான ஒரு வழிவாசல் நான் செஞ்சுப்பேன். அடுத்தவங்களை சோதிக்கிறதுனால எனக்கு என்ன லாபம்? அடுத்தவங்களை நம்ம பாக்குறதுனால நமக்கு ஒரு பைசாவுக்கு லாபம் கிடையாது. நம்ம அந்த நஷ்டம்தான். அது அது பிசாசுடைய சுபாவம். அடுத்தவங்களை பார்த்து நம்மள என்ன செய்யறான்? பொறாம பிடிக்க வைக்கிறான், வைக்கிறான், இப்படி பல காரியங்களை செய்ய வைக்கிறான். அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணாங்கன்னா உனக்கு உள்ளார அப்படி எழுதுது. அதனால்தான் இங்க பாக்குறோம், நான் வருமளவும் இவனுக்கு உனக்கு சித்தமான உனக்கு என்ன, என்னை பின்பற்ற உனக்கு சொன்ன காரியத்தை நீ செய்ய. அவனை நீ சோதிக்கிற, அவன் என்ன செஞ்சுக்கிறது? அவனுக்கு அவன்கிட்ட போட்டு அவன் உன்னை பத்தின காரியம் அறிந்து கொள்ள ஆசைப்படுறிய, உன்னை பத்தின காரியம் நீ என்னத்தை நீ அறிஞ்சுக்கிட்ட. நம்ம இன்னைக்கு அதை நம்ம ஒரு ஜபமாக ஏறெடுத்தாதான் அந்த பிசாசு நம்ம விட்டு போகுது. ஆண்டவரே, என்னை விட்டு அந்த பிசாசை நீங்க செய்யுது. நான் இது வரைக்கும் அடுத்தவங்களையே பார்த்துட்டு இருக்கிறேன். என்னுடைய காரியத்தை அதுதான் அழகா, அடுத்தவங்க முதுவை பார்க்காத உன் முதுவை பாருங்க, அடுத்தவங்க கண்ணை பார்க்காத உன் கண்ணை பாருங்க. இன்னைக்கு நம்ம அடுத்தவங்க கண்ணை பார்த்து வீணா போயிட்டு இருக்கிறோம். அது ஒரு வீணாக்குற பிசாசு நம்மள வீணாக்கிட்டு இருக்கு. நம்ம அதுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் அடுத்தவனை குற்றம் சாட்டவோ அல்லது அவனை குறை சொல்லவோ அல்லது அவனை சோதித்து பார்க்கவோ எனக்கு நீங்க என்ன செய்யல, உரிமை கொடுக்கல. ஆனாலும் பிசாசு என்னை அடுத்தவர்களை பார்க்க வைக்கிறான், என்னை மன்னிங்க, நான் அடுத்தவனை பார்க்காம என்னையே நான் பார்க்க எனக்கு உதவி செய்வேன்னு சொல்லி நம்ம ஜபிக்க ஆரம்பித்தாதான் அந்த கட்டில இருந்து நம்ம விடுதலை ஆகும். நம்ம அதனால்தான் எங்க ஆண்டவர் அழகா சொல்றார். அவரு அதுக்கு ஆன்சரே சொல்ல, அவர் பாருங்க விரல்ல எழுதி தலையை குனிஞ்சு எழுதிட்டு இருந்தாருன்னு இவங்க ஓயாம கேட்டு இருக்கிறாங்க. அப்புறம் தான் ஆண்டு ஒன்னேன்னு சொன்னாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிந்து கொல்ல கடவுள். உங்களில் பாவம் இல்லாதவன் மேல் முதலாவது கல்லறிய கடவுள்னா தன்னை அவன் சோதிக்க ஆரம்பித்தான். ஆகா, நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? இவன் மேல குற்றம் சொல்லிட்டு இவரை மேல நம்ம சோதிக்கிறது வந்திருக்கிறோங்க. நாம என்ன பாவம் செஞ்சோன்னு அதுக்கப்புறம் தான் அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய பாவத்தை சிந்திக்க சிந்திக்க அவனுடைய பாவம் அழகா டிவியில காட்டுற மாதிரி ஆண்டவர் காட்டிவிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? அவனை எல்லாமே தள்ள போட்டுட்டு அவனு பாட்டுன்னு போயிட்டாங்க. அதனால இன்னைக்கு நம்ம பாவத்தை, நம்முடைய அக்கிரமத்தை நாம நினைத்து பார்க்க நேரம் இல்லை. அடுத்தவர்களை நம்ம சோதித்து பார்க்க நேரம் இருக்கிறது. அது மிகவும் ஒரு கீழ்த்தரமான ஒரு குணம். இது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு குணம். அதுல இருந்து நம்ம விடுதலை அடைவோம். நம்ம ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவரே, என்னென்ன ஆராய்ந்து பாரு, ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அந்த மாதிரி இருந்தோம்னா நல்லது. அவன் கதை என்ன, இவன் கதை என்ன, அடுத்த வீட்டு கதையை தான் நம்ம பார்க்கிறோம். நீங்க ஒரு 2-3 லேடிஸ் சேர்ந்துட்டாங்க அப்படின்னாக்கா இவங்க வீட்டு கதையை பேச மாட்டாங்க. அடுத்த 4ஆவது வீட்டு கதையும் 5ஆவது வீட்டு கதையும் தான் பேசுவாங்க. அவ அப்படி போயிட்டாலாம், இவ இப்படி செஞ்சாலாம், எப்படி போனாலும், அவ புருஷன் இப்படி பண்ணாலும் தான் கதையே தெரியாது. அதே அவங்க அடுத்த வீட்டுல 4 பேர் சேர்ந்தானே இவங்க பேசுவாங்க. இதே போலதான் போயிட்டு இருக்கு உலகம். ஆனா நாம கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கக்கூடாது. அடுத்தவனை சோதிக்கிற வேலை நமக்கு வேண்டாம். நம்ம ஜெபிக்கணும். அதை நம்ம ஆண்டத்தை அந்த ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ளும். ஆண்டவரே,
அதோட இன்னைக்கு ஒரு சபையில 4 பேர் கூடுறாங்கன்னா அடுத்தவங்களை பத்தி தான் பேசணும். அந்த மாதிரி நம்ம பேசாதபடிக்கு அதை ஸ்டாப் பண்ணி அவங்க கதை நமக்கு வேணும். நம்ம கதையை பார்ப்போம், நம்மள ஆராய்ந்து பார்ப்போம், நம்மளே அலசி பார்ப்போம். நான் எங்க மீறுதல் இருக்கிறேன், எனக்கு சொல்லுங்க, குற்றத்தை சொல்லுங்க, என் குற்றத்தை சொல்லுங்க, நான் உணர்றேன், நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி யார்கிட்டயே கேட்டுருக்கிறோமா? நம்ம என்ன சோதித்து பார்க்க. ஏன்னா நம்ம செய்யற தப்பு நமக்கே தெரியாது. அடுத்தவங்க நம்ம ஃப்ரெண்டு கிட்ட க்ளோஸா, ஏப்பா நான் என்னத்துல திருத்திக்கணும் சொல்லு, நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டு நம்ம திருத்திக்கலாம். அது வராது நமக்கு. என்கிட்ட ஒரு ஊழியக்காரு கேட்டார், எனக்கு மென்டரா இருந்தவரு, எனக்கு வழிகாட்டியா இருந்தவரு, நான் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவர் என்ன செஞ்சாரு, கேசவன் என்கிட்ட இருக்கிற குறைமலை எல்லாம் என்கிட்ட சொல்லு அப்படின்னு. உண்மையிலே நான் அதை அப்ரிசியேட் பண்ணேன், பாராட்டினேன். ஏன்னா அவருக்கு குறைவு இல்லாத மனுஷன் கிடையாது, எல்லாருமே குறைவுள்ள மனுஷன் தான். தன்னைத்தானே சோதித்து அறிய முடியாது, அது கொஞ்சம் தான் அறியலாம். ஆனா அடுத்தவங்க நம்மளை பத்தி சொல்லும் போது அதை கொஞ்சம் திருத்தி கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம செய்வதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்ட்டு. இல்லை, நம்ம சில சமயத்துல நம்மளை அறியாமலே தவறு செய்வோம். அதனால அடுத்தவங்கிட்ட கேட்டு அந்த ஒரு நம்ம நண்பருக்கோ அல்லது அடுத்த மனைவிக்கிட்டோ கணவன்கிட்டயோ பிள்ளைகிட்டயோ நான் எப்படி திருந்தணும், நான் என்ன ஷேப் ஆகணும், நம்மளை சோதித்து பார்க்கறதுக்கு நம்ம அடுத்தவங்களை உபயோகப்படுத்தணும். அடுத்தவங்களை சோதித்து பார்க்கறதுக்கு நம்ம ரைட்ஸ் கிடையாது. அதனால அந்த ஒரு நல்ல காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளும். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் என்கிட்ட உண்மையில அவர் மனசு விட்டு பேசி என்கிட்ட என்னென்ன குறைகள் இருக்கு சொல்லுவது. நான் அதுக்கப்புறம் அவரே கேட்ட பிறகு நம்ம சும்மா இருக்கணும், அப்படி கட்ட 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 கட்டன்னு சொல்ல ஆரம்பிச்சேன். அவர் அப்படியே முடிக்க ஆரம்பிச்சேன். அதுல கேட்ட என்ன குறை சொல்லுமா என்ன. அப்ப 2 பேரும் மாத்தி நாங்க எங்களை சோதித்து அறிந்து கொள்ளணும். அதுதான் ஆண்டவர் விரும்புறார். நம்மள அடுத்தவங்க அதைய பேசிட்டு என்ன பண்ணியும் ஒண்ணும் கிடையாது. அவனை நம்ம சோதித்து அறிஞ்சு என்ன பண்ணி, என்னை நான் சோதித்தறிய நாம முற்படணும். அதுதான் ஆண்டவருக்கு உகந்தது. நீ காலையில கூட ஆண்டவருக்கு சித்தமானதை செய்ய நாம கற்றுக்கொள்ளும். அதுதான் நற்குணசாலி. பட்டணத்து மக்கள் வேத வாக்கியம் இப்படி இருக்கிறதோ என்று ஆராய்ந்து பார்த்து என்ன செஞ்சாங்க, அனுதினம் ஆராய்ந்து பார்த்து தாங்களே ஒப்பிட்டு பார்த்து திருத்தி கொண்டார்கள். தங்களை சோதித்து காட்டார், வேத வசனத்தால் தங்களை சோதித்து காட்டார். அதனால்தான் அவங்க நற்குணசாலியா இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் 4 மணி போது நற்குணர் தங்களை சோதித்தார்கள். வேத வசனத்தை வைத்து தங்களோடு ஒப்பிட்டு நான் எப்படி இருக்கிறேன், இந்த வேத வசனத்தை சொல்றபடி நான் வாழ்கிறேனா இல்லையா, இல்ல நான் என்ன சுயநலமா வாழ்கிறேனா அப்படின்னு தங்களை ஒப்பிட்டு பார்த்து சோதித்து பார்த்து தங்களை குறித்து கொண்டதுனால்தான் அவங்க நற்குணசாலியா மாறினார். இன்னைக்கு நாம அந்த மாதிரி செய்ய ஒப்பு கொடுப்போம். அதுக்காக ஜெபிப்போம், நிச்சயமா ஜெபிக்கணும். நமக்கு ஜெபிக்கதான் ஜெயம் உண்டு. அந்த நான் மற்றவர்களை சோதிக்கிறவனா அல்ல, என்னை நான் சோதிக்கிறேன்னா என்னை வெற்றி கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டத்தை ஒப்பு ஜெயிப்போம். கர்த்தர் நிச்சயமா நம்மளுடைய இருதயத்தை ஒவ்வொரு நாளும் சுத்தி வைப்பார். நம்ம உள்ளத்துல இருக்கிற எல்லா கசடுகளையும் நீக்கி போட்டு தற்சோதனை பண்ணி கொண்டு நாம் ஆண்டவருக்கு உகந்தவர்களாய் ஆண்டவருக்கு சித்தமானதை செய்கிறவர்களாய் நம்மள ஆண்டவர் என்ன செய்வார், ஓட்டுவார். அடுத்தவங்களை சோதிக்கிறதுக்கு நமக்கு நேரமும் தேவையில்லை. அதுக்கு அனாவசியமா நம்ம நேரத்தை செலவு பண்ண தேவையில்லை. நம்மளை சோதிச்சு பார்க்கறதுக்கு நம்ம நேரத்தை செலவு பண்ணா அது நமக்கு பெனிஃபிட், நம்ம பல்லவுக்கு போயிடுறது அது ஏதுவா இருக்கும். அந்த தாக்கத்து நம்ம என்ன செய்ய போறோம், இந்த பரிசையை பத்தி நமக்குள்ள வேண்டாம், அந்த பரிசையை புத்தி நமக்குள்ள வேண்டாம். அந்த ஒரு நாளா அதிகமா ஜெபம் பண்றோம். அந்த இந்த பரிசீலனத்தோட நாம் மாறிடவே கூடாது. ஏன்னா பிரசங்கமா இன்னைக்கு பரிசையை பக்தியில் தான் போயிட்டு இருக்கிறோம். அது நமக்கு தேவையில்லாது. அவன் செய்த மாதிரி நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. நம்மளை சோதிச்சு பார்த்து நாம பார்த்து நம்ம முன்னேறுவோம். கரெக்டா நம்மளை கடந்து இருப்பதில்ல, அவருடைய ஆவிக்குரிய சத்தியத்தை அவருடைய சித்தத்தின்படி நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்மளே நாம சோதிக்கிறார்கள். அன்பின் தகப்பனே நன்றி தெரிவிக்கிறோம்.
இந்த நாளில நாங்கள் ஆண்டவரை என்னை ஆண்டவரை சோதித்து பார்க்க எங்களையும் சோதித்து பார்க்கறதுக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறோம். அடுத்தவர்கள் அல்ல ஆண்டவரே, அந்த பரிசேயர்கள் உண்மையும் சோதித்தார்கள். ஆனால் உங்களையும் பாவம் செய்யாது இருக்கிறவன் முதலாவது கல்ல எடுத்து அதிகமா சொன்ன உடனே அவன் தன்னை சோதித்து அறிந்து அவன் கல் கீழே போட்டு போனான்னு பார்க்கிறோம். அவ்வளவு பாவிகளா இருந்த அவர்கள் ஆண்டவரை உண்மை சோதிக்கும்படியாக வந்தால், அதை விட நாங்கள் கடவுளை சோதிக்க வேண்டாம், மற்றவர்களை சோதிக்க வேண்டாம். என்னை நான் சோதித்தறிய, எங்களை நாங்கள் சோதித்தறிய எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த ஜபத்துக்காக நன்றி. அந்த ஜபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்களை நாங்கள் சோதித்து அறிந்து ஆண்டவரை வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் உண்டு என்று அறிந்து அதை சரி பண்ண எனக்கு உதவி செய்யுங்க, உங்களுக்கு உதவி செய்யுங்க. கேட்கிற பேர உங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் உண்மை எவ்வளவு வேதனை உண்டாக்குறோம், உண்மை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கிறோம், மாறாக எவ்வளவு நடந்திருக்கிறோம். உங்களை தயவாக மன்னிக்கத்தான் ஒன்ன மன்னிங்க. போதிக்கிற நான் ஆகாதவனாய் போகாத முடிக்க என்னை முதலாவது மன்னிங்க. என்னை தரம் மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நான் திரும்ப ஆண்டவரை அடுத்தவனை சோதிக்கிறதுக்கு, அடுத்தவனை நான் டெஸ்ட் பண்றதுக்கு நான் ஆதரல. ஆண்டவரை என்னை நான் டெஸ்ட் பண்ணி நான் தகுதி உள்ளவனாய் மாற கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்காக நன்றி. இந்த முகத்தை ஏறெடுத்து நான் தகுதியுள்ளவனாய் மாற, நாங்கள் மாற எனக்கு உங்களுக்கு அப்படியே செய்ய நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிவிக்கிறேன். ஆமென். God bless you, man.